முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை கிண்டியில் கைடன்ஸ் தமிழ்நாடு சார்பில் நடைபெறும் கன்வர்ஷன் கான்க்ளேவ் 2026 பங்கேற்றிருக்கிறார். அதனை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை கிண்டி தமிழ்நாடு அரசின் செயலாக்க மாநாடு 2026 அப்படிங்கிற தலைப்புல நடைபெற்று வருகிறது. இந்த செயலாக்க மாநாட்டுல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். இதற்காக இந்த செயலாக்க மாநாடு அப்படின்னா, தமிழ்நாடு அரசு திமுக அரசு 2021ஆம் ஆண்டு பொறுப்பேற்றதற்கு பிறகு பல்வேறு தொழில் நிறுவனங்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொண்டாங்க. அந்த தொழில் சார்ந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுடைய தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறத விளக்கமளிக்கக்கூடிய வகையில தான் இந்த மாநாடு அப்படிங்கிறது முன்னெடுக்கப்பட்டிருக்குங்கிறத பார்க்க முடிகிறது. 2021ஆம் ஆண்டு முதல் இப்போ வரைக்கும் தமிழ்நாடு அரசால 1179 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதுல இப்போ வரைக்கும் ஒரு 867 ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு வந்துவிட்டது அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 123 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த மாநாட்டின் மூலமாக செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க. இந்த செயலாக்க மாநாடு தான் முதலமைச்சர் தலைமையில கூடியிருக்கிறது. வெளிநாட்டைச் சேர்ந்த முதலீட்டாளர்கள், இந்தியாவைச் சேர்ந்த முதலீட்டாளர்கள், தமிழ்நாட்டைச் சேர்ந்த தொழில் முதலீட்டாளர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு இந்த செயலாக்க மாநாட்டில் மட்டும் 71 திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்ட இருக்கிறார். அதே மாதிரி 52 முடிவுற்ற திட்டங்களை முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். 2 தொழில் நிறுவனங்கள் இன்றைக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் முன்னிலையில கையெழுத்தாக இருக்கிறது. அதே மாதிரி தொழில் முதலீடுகள் சம்பந்தமாகவும் முதலமைச்சர் பல்வேறு விளக்கங்களை கொடுக்க இருக்கிறார். 2021 முதல் இப்போ வரைக்கும் சுமார் 12 லட்சம் கோடி ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருப்பதாகவும் அதுல கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் கோடி ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுல இருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் செயல்பாட்டு மாநாடு மூலம் மட்டும் ஒரு 74,267 கோடி செயல் திட்டங்கள் பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாநாடு தான் கிண்டியில இன்றைக்கு தொடங்கியிருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த 2021 முதல் இப்போ வரைக்கும் ஒரு 36,52,000 வேலைவாய்ப்புகள் உருவாகி இருப்பதாகவும், இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த மாநாட்டின் மூலம் மட்டுமே ஒரு 1,48,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காகத்தான் இந்த தமிழ்நாட்டின் முதலீடு செயல்பாட்டு மாநாடு அப்படிங்கிறது தொடங்கியிருக்கிறது. முதலமைச்சரும் இந்த மாநாட்டில் பங்கேற்றிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.